நீங்கள் காலேஜ் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஆர் நீங்கள் வந்து பாஸ் அவுட் ஆகி ஏஇ லெக்சரர் மாதிரியான இல்லை பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எஸ், நம்ம தம்ப்நெயில்லையும் டைட்டில்லையும் போட்டது உண்மை தான். நம்மளுடைய JSMS Academy 2.0 யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமினேஷனுக்கான கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கேட் எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறத பற்றின விஷயங்களாக இருக்கலாம், கேட் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் டாப்பர் இன்டர்வியூஸ், இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ராகுல் சாரோடைய சேனலாக இருக்கலாம், அஜய் சாரோடைய சேனலாக இருக்கலாம், டார்க் 4712 ஆசிஸ் அஞ்சன் சேனல் அவங்களுடைய சேனலாக இருக்கலாம். இந்த எல்லா சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்குமோ அது எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்ஸையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் நல்ல கண்டென்ட் இருக்கும்போது நம்ம ஏன் அதை திரும்பி ரீக்ரியேட் பண்ணணும், அதனால தான் வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ நம்ம சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா EEE ECE இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கான நம்மளுடைய கேட் எக்ஸாமினேஷனுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். எந்த சேனல் சொல்லி பார்த்தீங்கன்னா JSMS Academy 2.0 அந்த சேனலில். அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோட டைட்டிலே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக நம்ம வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ண ஏஇ லெக்சரர் பிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளுக்கான கிளாஸஸ் நம்மளுடைய JSMS Academy இந்த சேனல்லே நம்ம நடத்தியிருக்கோம். அதுக்கான ப்ளேலிஸ்ட்டையுமே வந்து நான் ஐ பட்டனில் கொடுத்துட்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து கொடுத்துட்றேன். சைட்லேயும் வந்து அதுக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வீடியோ வந்துகிட்டு இருக்கும், பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர் நம்பர் 1 இருக்கும், லெக்சர் நம்பர் 3 இருக்கும், லெக்சர் நம்பர் 2 எங்கன்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா, அது ஆர்டராக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெக்சர் நம்பர் 15க்கு அப்புறம் லெக்சர் நம்பர் 76ன்னு வரும், இல்லை 75ன்னு இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதை நீங்கள் ஆர்டராக சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேட் எக்ஸாமினேஷனுக்கான ஈஸி டு மாடரேட் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகே, அப்போ நம்ம JSMS Academy 2.0ல என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம JSMS Academy 2.0 யூடியூப் சேனலில் மாடரேட்லேருந்து டஃப் லெவல் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஈஸி டு மாடரேட் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்து கேட்டோடைய ஈஸி டு மாடரேட் லெவல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஏஇ அப்புறம் வந்து லெக்சரர் மாதிரியான பிஎஸ்சி மாதிரியான அப்புறம் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் மாதிரியான தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். எஸ், அந்த எக்ஸாம்ஸுக்கு படித்தவங்களால கேட் எக்ஸாமினேஷனில் ஈஸி டு மாடரேட் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். கேட் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 65 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 180 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்காகலாம் கேட் எக்ஸாமை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே கூடாது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா. அண்டு இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 6 months ஆஃப் கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கேட் எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம், அது கூட ப்ராப்ளமாக இருக்காது. பட் நீங்கள் பிலோ 1000 ரேங்க் வரணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் 6 months ஆஃப் ப்ரிப்பரேஷன் அவசியம். ஸோ அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்கல அப்படின்னா அது வந்து உங்களை மிகப்பெரிய அளவில் டிசப்பாயிண்ட் பண்ணிடும். அதுதான் அந்த கேட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஸோ முதல்ல நான் சொல்லிட்டேன், கேட் எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி படிங்க. ஓகே, ஸ்ட்ரிக்ட்லி படிங்க. 6 months ஆஃப் கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து, எப்படி ஜனவரி பார்த்தீங்கன்னா 7 months உங்கள் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ஷுவராக உங்களால் வந்து 50 to 60 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். இது வந்து நம்ம ஐஐடியுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து மாறுபடும், அடுத்து வரப்போகிற கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க் ஒன்னே வந்து 66 தான் எடுத்திருப்பாங்க. அப்போ 50 to 60ங்கிற மாதிரி கேட்கக்கூடாது என்கிட்ட. ஓகேவா, அது டிபெண்ட்ஸ் ஆன் கண்டக்டிங் ஐஐடி, அவங்களுடைய இதை பொறுத்து தான். அவங்க எடுக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா 66 தான் ஃபஸ்ட் ரேங்க் வரும். அதே ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2019 நினைக்கிறேன் கேட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா 97 வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்தாங்க. என்ன அந்த அளவுக்குலாம் கூட போச்சு. கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்ஸ் கூடும். ஓகேங்களா, கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி மார்க்ஸ் குறையும். ஸோ 50 to 60 அப்படிங்கிறது பர்சன்டேஜில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, 50 to 60% வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எஸ், இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணுறது அப்படிங்கிறதும் சாத்தியப்படக்கூடிய விஷயம்தான். நம்மளுடைய JSMS Academy 2.0 சேனல் மூலிமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். EEE ECE இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே நம்மளுடைய JSMS Academy 2.0 யூடியூப் சேனலில் நம்ம மாடரேட் டு டஃப் லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸை ரெக்கார்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகிறோம்.
லைவாக நடத்த முடியாது. ஏன்னா லைவ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைமிங் அவைலபிளாக இருப்பீங்க. ஸோ எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வரப்போகுது. நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸை பார்க்க போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் எதையுமே எழுத வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கான பிடிஎஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சைட்டில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதிலே போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் லிங்க்னு கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த கிளாஸுக்கான லிங்க்கை நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் முழுக்க தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ் தான் வரப்போகுது. முழுக்க எழுதி போகக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். நான் வந்து தமிழில் தான் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க போகுது. இந்த கோர்ஸ் முழுக்க யூடியூப்பில் தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு எதுவும் நம்ம வந்து ஃபிக்ஸ்டான அமௌண்ட்லாம் நம்ம வந்து சார்ஜ் பண்ண போகிறது இல்லை. ஒரு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் அந்த சப்ஜெக்ட்டுக்கான கான்ட்ரிபியூஷனை வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ், இதுவுமே வந்து மேண்டட்டரி கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக காலேஜ் படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களும் சரி, நிச்சயமாக வந்துட்டு ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகிட்டு இருப்பீங்க. வீட்டில் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ பே பண்ணாலும் போதுமானது. பே பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த இனிஷியேட்டிவ் நிறைய மக்களை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஏன் டிஸ்லைக் பண்ணீங்கன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்க்கலாம்.